श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगदम्बती ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् यो नित्यमुच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यधिपतेश्च दयैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थम् प्राक्यं प्रकाशयितु परमं रहस्यं संवादये सह शरणागतिमन्त्रसारः ஸ்ரீ பாஷ்யக்காரரும் கத்தியத்ரயம் அருளிச்செய்தேர் ரங்கநாதனிடத்தில். இந்த நாளே ஒரு ஆச்சரியமான தினம். சித்திர ரேவதி ரங்கநாதனுக்கு இன்று திருத்தேர் சித்திர உற்சவம் அப்படின்றது விசேஷமாக ஸ்ரீரங்கத்துல நடக்கும். அதுல இன்னைக்கு சித்திர தேர் தேர் திருவிழாலேயே நிறைய 4 பிரம்மோற்சவம் ரங்கநாதனுக்கு உண்டு. அது இல்லாம அத்தியனோத்சவம். அந்த தேர்கள் காட்டிலும் சித்திர தேர் கொஞ்சம் இன்னும் அதிக கூட்டம். எங்க பார்த்தாலும் 4 மாட வீதி அந்த பக்கமே சித்திர வீதியில நடக்க கூட முடியாது. அத்தனை பேர் ஸ்ரீரங்க பக்கத்துல இருக்க அத்தனை கிராமத்திலேருந்து வந்து பெருமாளை சேவிப்பா. ஏன்னா அது கரெக்டா அந்த வெயில் அந்த ஆரம்பம் அந்த இடத்துல எல்லாரும் நிறைய பேர் விவசாயம் பண்றவா எல்லாரும் வந்து ரங்கநாதர் அன்னைக்கு வேண்டிப்பா. அப்பேற்பட்ட ஒரு திருநாள் சித்திர திருநாள் அப்படின்னு. அப்பேற்பட்ட இன்னைக்கு ரங்கநாதனுடைய அனுகிரகத்துல இப்ப முதல்ல சரணாகதி கத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதார உற்சவம், அவதார திருநக்ஷத்திரம் சித்திர திருவாதிரையில வருது இந்த ஞாயிற்றுக்கிழமை. அது 10 நாள் உற்சவமாக எல்லா திவ்ய தேசங்களிலுமே ஆச்சரியமாக பிரபந்தங்கள் பாராயணம் வேத பாராயணத்தோட 10 நாள் உற்சவமாக கோவில்கள்லையும் பாஷ்யக்காரர் பெருமாள் தினமும் 4 மாட வீதி எள்ளி அந்தந்த சாத்மலை நடக்கும். அப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதார உற்சவ சந்தர்ப்பமாக நமக்கு இந்த கத்தியமும் அமைஞ்சது ஒரு விசேஷம். அதுல இந்த கத்தியத்துல துவயமந்திரம் சரமஸ்லோகம் இது ரெண்டும் அமைஞ்சது. அதனுடைய அர்த்தங்கள் எப்படி பாஷ்யக்காரர் ரங்கநாதன் தாயார் பிராட்டி பெருமாள் இந்த பிரார்த்தனை பண்ணேர் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவானே அனுகிரகம் பண்ணி அவரே பேசுறேர். இப்படி நித்திய கைங்கரியம் சகல பாபங்கள் அவர் சொன்ன பாபங்கள் எல்லாம் நான் போக்கி நித்திய கைங்கரியத்தை நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு நித்திய கிங்கரோ பவா அப்படின்றத போன சூர்ணிக்க வரைக்கும் பார்த்தோம். போன சூர்ணிக்க வரைக்கும் பூர்த்தியாக பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்க சரணாகதி பண்ணோம். சரணாகதி பண்ண உடனேயே மோட்சமா அப்படின்னா இல்ல. அந்திம காலம் அப்படின்னும் போது தேகாவசானே முக்தி சியாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பிராணம் இந்த சரீரத்தை விட்டு எப்ப போறதோ அந்த சமயத்துலதான் மோட்சம் அப்படிதான் நம்ம கேட்கிறோம். ஆனா ஆர்த்தி பிரபத்தியும் உண்டு. இந்த க்ஷணமே நமக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு ஆர்த்தியோட தன்னுடைய சகல கர்மாக்களையும் முடித்தவர், நான் எல்லாம் முடிச்சுட்டேன், இனிமேல் எனக்கு எந்த இதுவும் இல்லை, உம்மிடத்தில் வந்து நித்திய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சா பகவான் அப்பவே கொடுத்துறார். ஆனா அதுக்கு தகுந்த மகா விசுவாசம் இருக்கணும். அப்பேற்பட்ட விசுவாசம் இல்லைன்னா அது பலிக்காது. பலிக்காததுனால அப்ப சாஸ்திரத்துல சொல்லியிருக்கே அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா நம்ம இங்க கேட்கறது என்ன அப்படின்னா, ஆச்சாரியர்களும் நமக்கு அனுகிரகம் பண்றது என்னன்னா தேகா வசானே முக்தி சியாத் அப்படின்னு. இந்த சரீரம் இந்த பிராணம் இந்த சரீரத்தை விடுற சமயத்துல இந்த ஆத்மா விடுற சமயத்துலதான் மோட்சம் அப்படின்னு. அப்போ அந்த காலம் வரைக்கும் அந்திம காலத்துல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா அந்திம ஸ்மரணம், பகவானுடைய ஸ்மரணம் வரும். பக்தி யோகத்துல பண்றவாளுக்கும் சரணாகதி பண்றவாளுக்கும் அந்திம காலத்துல ஸ்மரணம் முக்கியம். அந்திம காலத்துல யார் பகவானை சாட்சாத்கரிக்கிறாளோ அவளுக்கு தான் மோட்சம்னு சொல்லியிருக்கு. ஆனா அது வருது கஷ்டம். அந்திம காலத்துல சரணாகதி பண்ணவர்களுக்கு பெருமாள் என்னன்னா தானே அதை ஏத்துக்கிறது. நான் உனக்கு நீ சரணாகதி பண்ணவனுக்கு நானே உனக்கு அந்த அந்திம காலத்துல சேவையை நான் அந்திம ஸ்மரணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு பகவான் அதை ஏத்துக்கிறேன். அப்போ ஏவம் பூதோசி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். சகலவிதமான பிரீத்திகாரித சேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷத்தைக்கரதி ரூப நித்திய கிங்கரோ பவா அப்படின்னு சொல்லிட்டேன். நித்திய கைங்கரியத்தை அனாதி காலமாக பகவானுக்கு இனிமேல் வரக்கூடிய காலத்துல எப்பயுமே ஆனந்த லோகத்துல இருந்து அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கூட
இப்ப சொல்றேன் ஏவம் பூதோசி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா அப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் அப்படின்னு சகல யோக்கியத்தையும் உனக்கு இன்னைக்கு சரணாகதி பண்ண அன்னைக்கே மோட்சத்துக்கான யோக்கியத்தை கிடைச்சிடுது. ஆனா மோட்சம் இப்பயே கொடுக்கல, இன்னும் கொடுக்கல. மோட்சம் எப்போன்னா தேகாவசானத்துல தான் அப்படின்னு இருந்தா கூட இப்பயே பகவான் அந்த யோக்கியத்தை உனக்கு கிடைச்சிருது அப்படின்றது என்ன, கல்யாண கலை வந்துருது அப்படின்னு சொல்றோம். கல்யாணப்பா நிச்சயதார்த்தம் ஆறதுக்கு முன்னாடியே பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கச்சே நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம மாப்பிள்ள கல்யாண கலை வந்துருது அப்படிங்கிறோம். கல்யாணம் ஆச்சானா இல்ல, கல்யாணம் இனிமேதான் ஆக போகுது. ஆனா அந்த கலை வந்துருச்சுன்னு எப்படி சொல்றோமோ பகவானுக்கு சரணாகதி பண்ண அன்னிக்கே என்ன அப்படின்னா நமக்கு மோட்சத்துக்கான அந்த கலை வந்துருது அப்படின்னு. நித்திய கிங்கரோ பவா அப்படின்னு ஏவம் பூதோசி அப்படின்னு இந்த மோட்சத்துக்கு ஏற்றவனாக ஆகிறாய் அப்படின்னு அந்த யோக்கியத்தை உமக்கு கிடைச்சிடுது அப்படின்னு பெருமாளே அங்க சொல்றார் அப்படின்னு. உத்தர கிருத்தியம் என்ன அப்ப இதுக்கப்புறம் என்ன, சரணாகதி ஆயிடுத்து, பகவான் அனுகிரகம் பண்ணியாச்சு, நித்திய கைங்கரியம் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு, சரணாகதி நம்மளுடைய சரணாகதியை ஏத்துண்டாச்சு. இப்ப இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு, இனிமே நம்ம என்ன பண்ணணும்னா பகவத் தியானத்துல இருக்கணும். அதான் சரணாகதி ஆயிடுச்சு. அப்போ அதனால இனிமேது நம்ம எப்படியும் மோட்சம் சத்தியம்னு ஆயிடுச்சு. அப்ப இனிமேது நான் எப்படி வேணா இருக்கலாமா அப்படின்னா அது ஸ்வரூப லட்சணம் கிடையாது. எப்ப பகவானிட சரணாகதி பண்ணியாச்சோ அப்ப பகவானுடையவன் அப்படின்னு நான் ஆனதுக்கு அப்புறம் அப்படி தப்பா ஸ்வரூபமா இருக்கிறது தானே நமக்கு முக்கியம். அவனையே தியானம் பண்ணிட்டு அவனுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு. இப்ப ஏவம் பூதோசி அப்படின்னு சொல்லும் பொழுது யோக்கியத்தை கிடைச்சாச்சுன்றது இல்லையா. அதுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணும் பொழுது அது 6 விஷயம் சொல்றாரு. எப்பேற்பட்ட யோக்கியத்தை அப்படின்னா தார்மீகனாக ஆகிறான், அப்புறம் பாகவதோத்தமனாக ஆகிறான், அனன்ய பிரயோஜனம் வேற எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம பகவத் திருவடியிலேயே கைங்கரியத்தை எதிர்பார்க்கிறவராக ஆகிறான், அனன்ய சாசனாக அப்படின்னு இனிமேல் சரணாகதி பண்ணிட்டேன் இல்லையா, இனிமேல் உட்காந்து வேற ஒரு உபாயம் பண்ணலாமா, இப்ப நான் பக்தியோகம் பண்ணலாமா, அதுதான் பலிச்சா அது பலிக்கலைன்னா இது பலிக்குமே அப்படின்னு வேற ஒரு உபாயங்கள் எதிர்பார்க்காத சரணாகதி பண்ணியாச்சு, இனிமேல் பகவத் கைங்கரியம் அப்படின்னு இருக்கு, அனன்ய சாசனகா அப்படின்னு பரண்யாசம் செய்கிறவனாக இருக்கிறான். அந்த நம்மளுடைய பரத்தை பகவானுக்கே கொடுத்துட்டோம். பகவான் என்ன பண்றான்னா ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். இப்ப இனிமேது உன்னை காப்பாத்துறது உன்னை ரட்சிக்கிறது என்னுடைய பொறுப்புன்னு நம்மளுடைய பரத்தை அவன் ஏத்துக்கிறார். அதனால அப்பேற்பட்ட யோகியதாக ஆகிறான். தார்மிகனாகிறான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மா வேறு சரீரம் வேறு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டவனாக ஆகிறான் அப்படின்னு. ஆத்மா வேறு சரீரம் வேறு அப்படின்னு புரிஞ்சுட்டாலே இந்த சரீரம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு உடை போலதான். ஒரு ட்ரெஸ் ரொம்ப நாள் போட்டுட்டு இருக்கோம், அது கிழிஞ்சிடுச்சுன்னா திருப்பி அதை போட்டு புதுசு வாங்குறோமோ அப்படிதான் இது. அப்படி பல ஜன்மாக்கள் நம்ம எடுக்கதான் போறோம். அதனால இந்த ஆத்மா வேறு சரீரம் வேறு. இந்த ஆத்மா தான் முக்கியம். அது அப்ராகிருத சரீரம் அப்படின்ற சரீரம் இது நம்ம பஞ்ச பௌத்திகத்தினால பண்ணப்பட்டதுனால இது பிராகிருத சரீரம். அப்ராகிருத சரீரத்தோட ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவேர் அப்படின்னு. அதுக்கு இந்த மாதிரி மூப்பு வயசாறதோ அதுக்கு அடிபடுறதோ இப்படின்லாம் கிடையாது. அந்த சரீரத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். சங்க சக்கர துவாரபாலக்கா போல ஆகணும் அப்படின்னா அப்படி நம்ம அந்த ரூபத்தை எடுத்துக்கலாம். ஒரு பக்ஷி போல இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அந்த ரூபத்தை எடுத்துக்கலாம். நம்ம நினைச்சபடி நம்ம இருக்கலாம். அப்ப அந்த சரீரம் அதுவே ஞான சரீரம் தான். அது அப்படி ஆத்மா வேறு சரீரம் வேறு அப்படின்னு தெரிஞ்சின்றவனாக ஆகிறான். இது வரைக்கும் என்னன்னா இந்த சரீரம் இதுவே நான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பாகவதன் அப்படின்னா இந்த ஆத்மா அப்படின்றதும் இந்த சரீரம் இது ரெண்டுமே சேத்தனா சேத்தனம். எதுக்குன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ண அவன் ஒருத்தனே சேஷி, நம்ம எல்லாருமே சேஷன் அப்படின்ற அந்த பாகவதோத்தம தர்மத்தை தெரிஞ்சவனாக ஆகிறான். அப்புறம் பரம புருஷார்த்தம் என்ன அப்படின்னா பகவத் கைங்கரியம். அதனால அனன்ய பிரயோஜனம் வேற எதிரையுமே எதிர்பார்க்காம இனிமேல் நம்ம எப்ப பரண்யாசம் பண்ணிட்டோமோ இனிமேல் பகவத் கைங்கரியமே தான் முக்கியம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னும் வேற உபாயத்தை தேடாம பரண்யாசம் பண்ணி அதை பகவான் பரஸ்வீகாரம் பண்ணி அப்பேற்பட்ட யோகியத்தை சம்பாதிச்சான் அப்படின்றத ஏவம் பூதோசி அப்படின்றதுக்கு வியாக்கியானமாக சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுறார். அப்படின்னா இன்னொன்னு என்னன்னா ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா என்னன்னா இந்த பூமியிலேயே முக்தி அடைஞ்சிட்டான், இந்த சரீரத்தோடயே முக்தி அடைஞ்சிட்டான் அப்படின்றத நம்ம பெரியவர்கள் ஏத்துக்கிறது கிடையாது. சில பேர்ல என்ன சொல்றாங்கன்னா அப்படியே இருந்து அப்படியே மோட்சத்தை இங்க இருந்தே மோட்சத்துக்கு போயிட்டு மோட்சத்தை அனுபவம் அப்படின்றது மோட்சத்தை அடைஞ்சிட்டேர் அப்படின்னு ஜீவ முக்தி அப்படின்னு சொல்லுவா. அப்படியே என்னன்னா தன்னுடைய இதுல போயிட்டு மோட்சம் அடைஞ்சிட்டேன்றதை நம்ம அவ்வளவா ஒத்துக்கிறது இல்லை. ஆனா என்னன்னா ஜீவமுக்த
பிரயோஜனம், அந்த முக்தி அடையறதுக்கு அந்த முக்தி அனுபவம், அந்த கைங்கரியம் இங்கேயே அவனுக்கு கிடைச்சிடுறது அப்படின்றது தான் சரணாகதி பண்ண உடனேயே அவனுக்கு கிடைச்ச லாபம் அப்படின்னு. இப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் வந்துருது. அப்புறம் ஒருத்தன் சரணாகதி பண்ணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியர் நமக்கு சரணாகதி பண்ணி கொடுத்த ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ணிண்டு அவளுடைய திருநக்ஷத்திரத்துங்களை கொண்டாடிண்டு அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒண்ணு இல்லாம ஆச்சாரியர் பகவான் அப்படின்னே இருக்கணும். கைங்கரியமே முக்கியம் அப்படின்னு. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். நம்ம வந்து போலீஸ் ஆபீசர், போலீஸ் ட்ரைனிங்க்கு போறோம் அப்படின்னா அவனுக்கு ட்ரைனிங் எல்லாம் பாஸ் பண்ணி உத்தியோகம் கிடைச்சிடுச்சு, இன்னைக்கு உத்தியோகம் கிடைச்சிடுச்சுன்றான், செலக்ட். ஆனா 6 மாசம் கழிச்சுதான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப அந்த 6 மாசம் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, இப்ப இவனுக்கு சம்பளம் கிடையாது, சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருப்போமே. ஆனா 6 மாசம் கழிச்சு இவன் போலீஸ் ஆபீசர் ஆக போறான். அப்படிங்கும் பொழுது இந்த 6 மாசம் நான் பொழப்புக்கு நான் என்ன பண்றது, திருடுவேன் அப்படின்னு இருக்கலாமா? எப்ப 6 மாசம் கழிச்சு போலீஸ் ஆபீசர் ஆக போறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நம்மளே திருடினா அதுக்கப்புறம் நாளைக்கு போலீஸ் ஆபீசரை போய் யாரை கட்டுப்படுத்த முடியும்? அதனால சரணாகதி பண்ணி மோட்சம் சத்தியம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அங்க எப்படி நம்ம இருக்க போறோமோ அந்த திசையை நம்ம பூமியிலே இங்கேயே இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலாம். அங்க போய் நித்திய கைங்கரியம் தானே பண்ண போறோம். அதே மாதிரி நம்ம இருக்கணுமே தவிர இங்க பகவத் கைங்கரியத்தை விட்டு லௌகிக விஷயத்துல இருக்கக்கூடாது அப்படின்றது முக்கியமாக நம் பெரியோர்கள் எடுத்து சொல்றது. எப்போ வந்து சரணாகதி பண்ணியாச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். வேற உபாயத்தை தேடாம பகவத் தியானத்திலேயே இருந்து பகவத் கைங்கரியத்தை பண்ணணும் அப்படி. அதெல்லாம் பகவான் கொடுத்துரு. ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக அப்படின்னு, ஆதி தெய்வீக, துக்க விக்ன கந்த ரஹிதஸ்துவம் அப்படின்னு. அப்போ இனிமேல் இருக்கக்கூடிய காலத்துல மோட்ச பரியந்தம் நடுவுல இருக்க காலத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய ஆத்தியாத்மிக இந்த கஷ்டங்கள், 3 விதமான கஷ்டங்கள்னு பார்த்தோம்ல. நமக்கு நம்ம சரீர சம்பந்தமாக வர கஷ்டங்களோ, வேற ஒரு இப்ப ஜந்துனால வர கஷ்டங்களோ, இல்ல தெய்வீகம் அப்படின்னு வர இந்த மழைனாலேயோ சைக்ளோனாலேயோ வர தெய்வீகமான கஷ்டங்களோ, இதெல்லாம் எதுவுமே வராது. துக்க விக்ன கந்த ரஹிதஸ்துவம் அப்பேற்பட்டது நம்ம கிட்ட வராது அப்படின்னு. அப்ப துக்கமே வராதா? சரணாகதி பண்ணாலும் நம்ம இப்ப கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம் அப்படின்னா, கஷ்டம்ன்றது வரும். ஏன்னா இது சரீர சம்பந்தம் இருக்கிறதுனால இன்னும் நம்ம கர்மா, ஏன்னா சரணாகதி பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம நிறைய பாவங்கள் பண்ணதுனால, பாவ புண்ணியங்கள் பண்ணதுனால இந்த சுகம் துக்கம் அப்படின்றது இருந்துட்டுதான் இருக்கும். ஆனா நமக்கு ஒரு பக்குவம் வரும். இந்த கஷ்டம்லாம் ஒரு கஷ்டம் இல்ல, இதெல்லாம் வரக்கூடிய ஒரு கஷ்டம்தான், இதை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது, பகவத் கைங்கரியமே நமக்கு முக்கியம் அப்படின்ற அந்த பக்குவம் வரும். பெரியோர்கள் இருக்கா, மகான்கள் இருக்கா, அவளுக்கெல்லாம் கஷ்டமே இல்லையா அப்படின்னா கஷ்டமே இல்லைன்னு யாருக்குமே கிடையாது. ஆனா அது அவ கஷ்டமா அதை நினைக்கிறது இல்லை, அதுதான் முக்கியம். பெரியோர்களோட பேசினா அவ என்ன சொல்றான், சந்தோஷமா இருக்கும்பா, எனக்கு வேண்டிய ஆகாரங்கள் எனக்கு கிடைக்கிறதுன்றா. அவ ஆத்துக்கு போய் பார்த்தா தெரியும், அவ கிட்ட இருக்கிற துட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவ என்ன நினைக்கிறான்னா, அந்த ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறது கூட பகவானுடைய அனுகிரகம்னு அப்படி நினைக்கிறதுனால அந்த கஷ்டம் அவளுக்கு சுகமாவே தெரியுது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ இன்னைக்கு இல்லையே, 1 மாசத்துக்கு இல்லையே, நம்ம ஏசி வாங்கலையே அப்படின்னு ஆசை வளர 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 அது நமக்கு வந்து ஏதோ நமக்கு இல்லாத மாதிரி இருக்கே தவிர, எத்தனையோ நமக்கு இருக்கிறது இன்னும் எத்தனை பேருக்கு இல்லாம எத்தனை பேர் இருப்பா அப்படின்றது நமக்கு அந்த புரியல, அந்த பக்குவம் வரல. அப்ப சுக துக்கங்கள் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா அது ஒரு பெரிய விஷயம். துக்கமே வேணாம், சுக்கமே இருந்தா கூட சரணாகதி பண்ணவர்களுக்கு இதெல்லாம் என்ன, பகவத் கைங்கரியத்துல இருக்கிற ஆனந்தம் போரும் அப்படின்ற அந்த பக்குவம் அடைஞ்சுட்டே நம்ம வருவோம் அப்படின்னு. அப்ப துக்க விக்ன கந்த ரஹிதஸ்துவம் அப்படின்னு அந்த சுகதுக்கத்தினுடைய வாசனையே இல்லாம பிருத்திவியினுடைய நமக்கு அந்த இது இருக்கிறதுனால தானே இந்த சுகதுக்கமே நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு, அதையே இல்லாத பகவான் பண்ணிடுவேர் அப்படின்னு அந்த ஸ்மரணையே இல்லாம. துவய அர்த்தானுசந்தானேன சக சதைவம் வக்தா அப்படின்னு. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரணாகதி பண்ணவன் துவய மந்திரத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். துவய மந்திரம் ஆச்சாரியர் மூலமாக நமக்கு மந்திரோபதேசம் பண்ணியாச்சு, ஆச்சாரியின் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து மந்திரோபதேசம் ஆன உடனே அதை துவய மந்திரத்துக்கு வந்து எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்ற நியமனம் எல்லாம் இல்லை. காத்தால எழுதி குளிச்சுட்டு தான் சொல்லணுமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சொல்லணுமா அப்படின்லாம் எப்பயுமே கிடையாது. எப்ப வேணாலும் துவய மந்திரத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணலாம். ஆனா கத்தி சொல்லக்கூடாது, நம்ம மனசுலயே நம்ம சொல்லிக்கணும். அது அர்த்தம் தெரிஞ்சுண்டு. இப்ப அதான் துவய மந்திரத்தினுடைய அர்த்தம் தானே இப்போ முதல் நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம்.
அப்ப அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு அர்த்தத்தோட கூடி சொன்னா இன்னும் நமக்கு அது சந்தோஷத்தை தரும் அப்படின்னு. வக்தா யாவச்சாரி பாத்தகம் அப்படின்னு, யாவத் சரீர பாத்தகம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமா ஸ்வ அப்படின்னு, இந்த சரீரம், இந்த சரீரத்தை விட்டு பிராணம் போற அந்த சரீரத்தை விடுற சமயம் வரைக்கும் அத்திர ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, இந்த ஸ்ரீரங்கத்திலேயே இருந்துட்டு. ஏன்னா இப்ப ரங்கநாதன் சொல்றதுனால, ரங்கநாதன் இப்ப சொல்லிட்டு இருக்க இல்லையா பாஷ்யக்காரருக்கு, ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து எனக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு. இதுக்கு வியாக்கியானத்துல நம்ம எடுத்து பாக்குறோம்னா, அந்தந்த திவ்ய தேசங்கள்ல நம்ம எங்க இருக்கிறோமோ அந்தந்த பெருமாள் கோவில்கள் பக்கத்துல இருந்து, திவ்ய தேசம் பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு. திவ்ய தேசம் கோவில் இல்லாத ஊர்ல நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு பெரியோர்கள் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கோவில் பக்கத்துல நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஏதோ ஒரு உற்சவம் நடந்துட்டே இருக்கும். அப்போ முதல்ல நமக்கு ஆசை இல்லைன்னா கூட ஏதோ உற்சவம் நடக்கிறது அப்படி போய் பார்க்கலாங்க, நிறைய பேர் இருக்கான்னு போவோம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்மளும் போய் கலந்துக்கலாமே அப்படின்னு சொன்னோம். ஒண்ணு பெருமாளை ஏழை பண்ணலாம், இல்ல பிரபந்தம் சொல்லலாம், நமக்கு தெரிஞ்ச வேத கைங்கரியம் பண்ணலாம். அது கூட இல்லைன்னா கோவில் வாசல்ல போய் கோலம் போடலாம், ஆத்து வாசல்ல ஏழ்ற பெருமாளுக்கு ஆர்த்தி கொடுக்கலாம். அப்படி ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டா நமக்கு வந்துட்டே இருக்கும். அந்த திவ்ய தேசங்கள்ல பார்த்தாலே தெரியும், குழந்தைகள் எல்லாம் போய் சாமரம் வீசுவா. அதை பார்த்து நம்மளுக்கே ஒரு ஆசை வந்துடும். அப்படி திவ்ய தேசம் பக்கத்துல இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தா எப்போ ஏதோ ஒரு நாள் நமக்கே தெரியாம நமக்கு அந்த பக்தி வந்துடும் அப்படின்ற ஒரு காரணம். அங்க நிறைய பேர் இருக்கிறதுனால சத் சங்கம் இருந்துட்டே இருக்கும், மகான்கள் வந்துட்டே இருப்பா கோவில்களுக்கு, அவாகிட்டே இருந்து ஒரு நல்ல விஷயங்கள் கேட்கலாம். அப்படி பலவிதமான சௌகரியங்கள் இருக்கு. அதனாலதான் அந்த திவ்ய தேசங்கள் அப்படி இல்லைன்னாலும் ஒரு கோவில் இருக்கிற இடமா நம்ம இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல துவய அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னது. யாவத் சரீர பாதகம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாசுவ, இந்த ஸ்ரீரங்கத்துல இந்த இந்த அத்ரைவ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இப்படியே இருந்து சுகமாக இருக்கும் அப்படின்றது. அதுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டு இரும் அப்படின்றதும் ஒரு இது. நம்ம தெரிஞ்சுட்டு ஸ்தோத்திர பாடங்கள் கத்துண்டு காலக்ஷேபாதிகள் பண்ணிண்டு, நமக்கு இப்போ துவயமந்திரம்லாம் நமக்கு ஆச்சாரியன் மூலமாக மந்திரோபதேசம் ஆச்சு இல்லையா, பரநியாசம் பண்ணதுனாலேயே நமக்கு இந்த காலக்ஷேபத்துக்கெல்லாம் நம்மளுக்கு யோக்கியத்தை வருது. அப்ப அங்க பக்கத்துல இருக்கிற ஆச்சாரியர்கள் மூலமாக காலக்ஷேபங்கள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பகவத் விஷயங்கள் கேட்டு கேட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு கைங்கரியம் பண்ணும்பொழுது அந்த கைங்கரியத்துக்கான ருச்சி இன்னும் ஆச்சரியமாக கிடைக்கிறது அப்படின்னு. அர்த்தானுசந்தானம் அப்படின்னு. ஆனா இதுலயும் ஒரு விஷயம் என்னன்னா, அர்த்தானுசந்தானேன துவய அர்த்தானுசந்தானேன அப்படிங்கிறது. அப்படின்னா துவயம் சில பேருக்கு அர்த்தம் தெரியலன்னாலும் பரவாயில்ல, அர்த்தம் தெரியலன்னு மந்திரம் சொல்லாம இருக்க வேணாம், ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம் துவய மந்திரத்தை. அதனாலதான் ரெண்டாவதா போடுறேன். எப்பயுமே சொல்லும் பொழுது நான் 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 அவரோட போறேன் அப்படின்னு சொல்றதுக்கும், அவர் என்னோட வரேர் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க யார் இம்பார்ட்டன்ட்? அவர் என்னோட வரேர்னா நான் அவர் ஆசிண்டு போறேன்னு அர்த்தம், நான் அவரோட போறேன்னா அவர் என்ன ஆசிண்டு போறேன்னு அர்த்தம். ரெண்டு பேர் தான் போறா. இருந்தாலும் அதுக்கு அதனால துவய அர்த்தானுசந்தானேன துவய அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ அர்த்தம் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அர்த்தத்தை தெரிஞ்சுட்டுதான் நம்ம துவய மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு. ஆனா இங்க துவய அர்த்தானுசந்தானேன்னு வருதுனால, அதனால அர்த்தம் பூர்த்தியாக தெரிந்ததுனாலும் அந்த துவய மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தா அந்த துவய மந்திரமே நமக்கு அனுகிரகம் பண்ணி ஆச்சாரியர்கள் மூலமாக அதனுடைய அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். சபரியுடைய சபரி மோட்சம் நம்ம ராமாயணத்துல எடுத்து பார்த்தா, சபரிக்கு அவர் ஆச்சாரியர் என்ன சொல்றதுன்னா ராம மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. எல்லாம் மதங்க மகர்ஷிக்கு பல சிஷ்யர்கள் இருக்கா. அந்த சிஷ்யர்கள் கடைசி காலத்துல அவர் மோட்சத்துக்கு போறாரு, தன்னுடைய இந்த சரீரத்தை விட்டு யோகத்திலேயே தான் மோட்சத்துக்கு போறாரு. அப்படி இருக்கிறவர் ஒவ்வொரு சிஷ்யரும் கூப்பிட்டு என்ன வேணும்னு கேட்கிறார். அவ ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கேட்கிறா, எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கிறா, உமக்கு இருந்த அத்தனை வித்தியையும் எனக்கும் வந்துடணும்னு கேட்கிறா, நான் எங்க போனாலும் என்னை எல்லாரும் ஆசிரியக்கணும்னு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கேட்கிறா. சபரியை கூட்டி கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு என்ன தெரியும் குருவே, நீர் என்ன எனக்கு என்ன நல்லதுன்னு எனக்கு தெரியாது, நீர் என்ன எனக்கு நல்லதோ அதை நீர் எனக்கு கூடும் அப்படிங்கிறா. அப்பதான் அவர் சொன்னாரா, இத்தனை பேருக்கும் சிஷ்யாளுக்கு நான் நேரம் சொல்லி கொடுத்தேன், சபரி நீ வெளியிலேருந்து இருந்து கேட்டாலும் அந்த பக்குவம் எல்லா சிஷ்யர்களோட உனக்கு தான் இருக்கு அப்படின்னு ராம மந்திரத்தை சொல்றாரு, உபதேசம் பண்றது. தாரக மந்திர உபதேசம் பண்ண உடனே அவளுக்கு என்ன அந்த மந்திரம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு அர்த்தம்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம், இதனுடைய ரூபமான சாட்சாத் பகவான், இதனுடைய அர்த்தம் ரூபம் அவனே சாட்சாத் உன்னை தேடிண்டு உன்னுடைய கிரகத்துக்கு வருவேர் அப்படின்னு அனுகிரகம் பண்றாரு ஆச்சாரியர். அதனால அவ காத்துட்டு இருக்கா, ராமரே வந்தேர் அப்படின்னு. அப்படி அந்த மந்திரம் அந்த நாமமே
அந்த மந்திரம் அதுக்கே அவ்வளவு பலம் இருக்கு. அது அந்த இது நம்ம ஜபிச்சுட்டு இருந்தாலே ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தமான சாட்சாத் பகவான் நம்ம நம்ம அனுபவமாக பெறுவோம். இல்ல ஆச்சாரியர்கள் மூலமாக பகவத் கைங்கரியத்தினுடைய அர்த்தங்கள் நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னு. அதனால அதை அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அர்த்தானுசந்தானேன சுகமா இரு அப்படின்னா 3 இருக்கு. மனசுனாலையும் வாக்குனாலையும் சரீரத்தினாலையும். மனோ வாக்காய கல்பித்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சரீரம். இது 3 விதமா நம்ம அனுபவிக்கலாம். அப்போ அர்த்தானுசந்தானம் பண்ணா அர்த்தத்தோட நம்ம துவயமந்திரத்தை சொன்னா மனசால நம்ம அர்த்தத்தை நினைக்கிறோம். அந்த மனசு சுகப்படும். அப்போ நம்மளுடைய வாக்குனால நம்ம ஜபிக்கிறோம். அதனால அதுக்கு ஒரு சுத்தம் கிடைக்கிறது, வாக்கு சுத்தி கிடைக்கிறது. சரீரத்தினால அப்படிங்கும் பொழுது சுகமாக இருக்கும். இதை சொல்ல சொல்ல நம்ம சுகமாக இருக்கிறதுனால சரீரமும் சுக்கப்படுறது அப்படின்னு இந்த 3த்துக்குமே இதனுடைய பலன் உண்டு அப்படின்னு அதனாலையும் அப்படின்னு சொல்றது. அப்போ சதா தியானம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றது. துவயமந்திரத்தை சதா தியானம் பண்ணிட்டு இருக்கணும்னா ஒரு சந்தேகம் வருது. அப்ப சரணாகதி பண்ணவர்கள் துவயமந்திரத்தை மட்டும் சொல்லிட்டே இருக்கணுமா? எப்பயும் வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாதா? கோவிலுக்கு போய் கைங்கரியம் பண்றோம், ஆச்சாரிய கைங்கரியம் பண்றோம், அப்ப அதுக்கெல்லாம் தடபடையா இருக்குமே, அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆத்திலேயே உட்கார்ந்து துவயமந்திரம் சொல்லணுமா அப்படின்னா அப்படி இல்லை. அந்தந்த கைங்கரியங்கள் பண்ணி நமக்கு சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த துவயமந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு. அந்த துவயமந்திரத்தினுடைய பலன் என்ன சொல்றது அப்படின்னா பகவத் கைங்கரியம் தானே. அதை பண்ணிட்டு அது நமக்கு கிடைக்கிற சமயத்துல இந்த துவயமந்திரங்களை நம்ம எப்பயுமே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு. துவம் எப்பேற்பட்ட நீ அப்படிங்கிற, நீ சுகமாக இரு அப்படின்னு சொல்றது இல்லையா. எப்பேற்பட்ட நீ அப்படின்னா சரணாகதி பண்ணவனான நீ. எப்போ நீ பரத்தை என்கிட்ட சமர்ப்பிச்சையோ அப்பேற்பட்ட நீ அப்படின்னும், எப்படி உன்னுடைய பாப்பத்தெல்லாம் போக்கி உனக்கு அப்பேற்பட்ட யோக்கியத்தை கொடுத்து உன்னை நான் இந்த கைங்கரியத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு. இந்த சரீரம் போகிற சமயம் வரைக்கும் இங்க சுகமாக இருந்துட்டு துவயமந்திரத்தை சொல்லிண்டு பகவத் திவ்ய தேசங்கள்ல கைங்கரியம் பண்ணிட்டு நீ இரு அப்படின்னு சாட்சாத் பகவானே சொல்றேன். யாவத் சரீர பாதகம் அப்படின்னு இந்த சரீரத்தை விழும் வரை. இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? சரணாகதி பண்ணி இந்த பிராணம் போகிற வரைக்கும் அந்த நிலைமையில நீ சுகமாக இருன்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்தது என்ன? சரணாகதி பண்ணியாச்சு, அப்புறம் சரணாகதி கடைசி காலம் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப பிராணம் போற சமயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிராணம் போற சமயத்துல நமக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஒவ்வொரு இந்திரியங்களாக குறையும், எழுந்துக்க முடியாது, சரீர கஷ்டங்கள் நிறைய இருக்கும். ஆனா அந்த மாதிரி சமயத்திலையும் கடைசி காலத்துல அந்திம ஸ்மிருதி, பகவானுடைய அந்திம ஸ்மிருதி இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அப்படி அந்திம ஸ்மிருதி இருந்தால்தான் மோட்சம். சாஸ்திரமே சொல்றது பக்தி யோகம் பண்ணவாளுக்கு அந்திம ஸ்மிருதி. பரதன் சரித்திரம் பார்க்கலாம், மகாபாரதத்துல வரும். அப்பேற்பட்ட ஜடபரதர் அப்படின்றவர் கடைசி காலத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் இருந்தேன். அங்க காட்டுல அவருக்கு குட்டி மானை பார்த்து, ஒரு மான் குழந்தை குட்டி போட்டுது. இந்த குட்டி மானை யார் பார்த்துப்பா இந்த காட்டுல? அந்த அம்மா மான் செத்து போயிடுது. அதனால இவர் என்ன பண்ணிடுறான், அந்த மானை பார்த்து அந்த மான் மேல ஆசைப்பட்டாராம், நான் வளர்க்கிறேன் அப்படின்னு. இவர் தன்னுடைய மனைவியை விட்டு தன்னுடைய மக்களை விட்டு ராஜாவா இருந்தார், எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய சுகங்கள்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஏன் கடைசி காலத்துல அந்த காட்டுக்கு போறான்னா, அங்க பகவான் நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்திம காலத்திலயும், ஏன்னா இப்போல இருந்தே பிராக்டிஸ் பண்ணாதான் அந்திம காலத்திலயும் பகவானுடைய ஸ்மரணம் இருக்கும். அப்போ அந்த பக்தியோகம் பண்ணணும்னு போனேர். ஆனா இந்த மான் மேல ஆசைப்பட்டார். அடுத்த ஜென்மால அவர் மானாவே ஆனேனும். அவன் மானா ஆகும்போது பூர்வ ஜென்ம வாசனை அவருக்கு தெரிஞ்சுட்டு, ஏன்னா பக்தியோகம் பண்ண வர்றதுனால அவருக்கு அந்த இது தெரிஞ்சு, ஆஹா நம்ம இப்படி விட்டோமேனு அடுத்த ஜென்மாவில இந்த தப்ப திருப்பியும் பண்ணக்கூடாது அப்படின்னு பக்தியோகம் பண்ணி மறுபடியும் மோட்சத்துக்கு போனேர் அப்படின்றது அவருடைய சரித்திரம். அப்போ அப்பேற்பட்டவாளுக்கே எல்லா சுகத்தையும் விட்டவாளுக்கே கடைசி காலத்துல அந்திம காலத்துல கஷ்டம் அப்படின்னா அப்புறம் நம்மள மாதிரி இருக்க வாழ்க்கெல்லாம் யோசிக்கணும் இல்லையா. அதனால என்ன சொல்றேன், இப்ப அந்திம காலத்துல என்ன அப்படின்னா சரணாகதி பண்ணவாளுக்கு அந்த கவலையே வேண்டாம். பகவான் தானே அந்த அந்திம திசையில அவரே அந்த தரிசனத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு. அப்ப யாவத் சரீர பாத்தகம், இந்த சரீரம் விழும் வரை அப்படின்னு இது ஒண்ணு இருக்கு. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத். தேகாவசானே முக்தி சியாத்னா பக்தியோகம் பண்றவாளுக்கு கடைசி காலத்துல அந்திம காலத்துல பகவத் ஸ்மரணம் வரணும். இல்லைன்னு என்னன்னா அடுத்த ஜென்மா எடுப்பா. அடுத்த ஜென்மா எடுக்கச்சு அவளுக்கு பூர்வ ஜென்மா பக்தியோகம் பண்ணதுனால கொஞ்சம் ஞாபகம் இருந்து அதை தொடர்ந்து பண்ணணும். அவ எத்தனை ஜென்மா திருப்பி எடுத்து பகவான் எப்ப மோட்சத்துக்கு சேர்த்து போயிரோ தெரியாது. அதனால அவ பல சரீரத்தை திருப்பி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனா சரணாகதி பண்ணவாளுக்கு யாவத் சரீர பாத்துக்கணும்னா
இந்த சரீரத்தையே அப்படின்னா எந்த எந்த ஜென்மாவில நீ சரணாகதி பண்ணியோ அதே ஜென்மாவிலேயே அந்த சரீரத்தை விடும் பொழுதே மோட்சம். அப்படின்னா என்னன்னா இன்னொரு ஜென்மா அவருக்கு கிடையாது. சரணாகதி பண்ணிட்டான்னா அவருக்கு இன்னொரு ஜென்மா கிடையாது. அதே அதே அந்த எந்த ஜென்மாவில் அவர் சரணாகதி பண்ணானோ அந்த ஜென்மா முடியும் போதே மோட்சம் அப்படி. இல்ல இன்னும் 2 ஜென்மா கழிச்சு மோட்சம் அப்படி கிடையாது. அதே சரி. அதனால இந்த சரீரம் விழும்போதே அப்படின்ட்டு பக்தியோகத்துக்கும் சரணாகதிக்கும் அதுதான் ஒரு வித்தியாசம். சரீர பாத்தக சமயே தூ கேவலம் மதிய மயா தயா அப்படின்னு சரீர பாத்தக சமய அந்த சரீரத்தை விடும்பொழுது எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஞாபகம்லாம் போயிடும். தூர சொந்தங்களே நமக்கு தெரியாம போயிடும். யாரு நீ அப்படின்னுவா. நல்லா பல வருஷம் பேசியிருப்போம். கடைசி காலத்துல தெரியாது. ஆஹா நீயா அவரோட குழந்தையா அப்படின்னு எல்லாம் மறந்து போகும். அப்ப பக்தியும் மறந்து போகும் இல்லையா? அப்படின்னா கேவல மதியைவ தயையா அப்படின்னு சாட்சாத் பகவானே சொல்றேன். என்னுடைய தயையினால அதிப்பிரபுத்த அப்படின்னு ஒரு ஆச்சரியமான உன்னுடைய கடைசி காலத்துல உன்னுடைய பிராணம் விழும்போது மின்னல் வெளிச்சம் ஒண்ணு வரும் அப்படின்னு ஆச்சரியமான மின்னல் வெளிச்சம் திடீர்னு வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்து மாமே வா லோக என்ன அப்படின்னு அவரே நானே உனக்கு தரிசனத்தை தரேன் அப்படின்னு அப்ரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதா அப்படின்னு அந்த ஜென்மாவில் அப்ப என்னன்னா எல்லாத்தையும் மறந்தவன் பகவான நேர அங்க வந்து சேவிக்கிற மாதிரியான பகவானே தரிசனத்தை கொடுப்பேன். அப்போ அவருக்கு பூர்வ சம்ஸ்காரங்கள்லாம் ஞாபகம் இருக்கும். அப்படின்னா என்னன்னா பழசு மறந்து போனாலும் அவர்கிட்ட நான் சரணாகதி பண்ணது, சரணாகதி பண்ணும்பொழுது என்னென்னலாம் கேட்டது, இல்ல என்னுடைய ஆச்சாரியர்கள் எனக்கு எப்படி சரணாகதி பண்ணி வச்சான்றது, நம்ம எப்படிலாம் பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அந்த நினைவுகள் வரும். ஏன்னா அந்த நினைவுகள் இருந்தா தான் இப்ப பகவான் நேரம் இருக்கே. எல்லாமே மறந்து போயிடுச்சுன்னா அப்புறம் நீர் யார் அப்படின்னு கேட்டுருவோம் இல்லையா? அவருக்கு இத்தனை வருஷமா நம்ம தெரிஞ்சின்ற ஞானம் சத்ஞானம் போகாது. அப்போ இத்தனை வருஷம் நம்ம நினைச்சது இன்னைக்கு பழிச்சுதே, உமக்கு நான் கைங்கரியம் பண்ண போறேனே அப்படின்ற சந்தோஷம் வரும். அங்க 2 விதமான சந்தோஷம். ஒண்ணு பகவானுக்கு இனிமேல் நான் நித்தியம் வைகுண்ட லோகத்துல கைங்கரியம் பண்ண போறேன்ற ஒரு சந்தோஷம். இத்தனை ஜென்மாவாக இருந்த இந்த சரீரத்தை நான் விட போறேன், இனிமேல் இந்த சம்சார சரீரம்ன்றது எனக்கு கிடையாது, இன்னொன்னு ஒரு வாட்டி திருப்பியும் மறுபடியும் இந்த சரீரம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த சரீரம் நம்மளை விட்டு போறது, இனிமேல் நம்ம எடுக்க போறது அப்ராகிருத சரீரம் தான் அப்படின்றதுனால ஒரு சந்தோஷம் வரும். அப்போ வஸ்திரம் சுகே அப்படி சொல்றேன். அப்போ இதேதான் இந்த இடத்துலயும் என்ன சொல்றேன்னா ஜீர்ணமிவ வஸ்திரம் சுகே நேமாம் அப்படின்னு பகவானே சொல்றேன். ஜீர்ணமிவ வஸ்திரம் அப்படின்னு எப்படி ஒரு கிழிஞ்ச துணிய அவன் அந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு புது வஸ்திரம் வாங்கிப்பானோ அந்த மாதிரி அந்த பிராணம் போற சமயத்துல இந்த இந்த சரீரம் இந்த சரீரத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு ஒண்ணு எடுத்து போயிரு. சூக்ஷ்ம சரீரம்னா அது தெரியாது. இது வந்து ஸ்தூல சரீரம். ஸ்தூலம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய சரீரம். சூக்ஷ்ம சரீரம் எது வரைக்கும்னா இங்கிருந்து நம்ம இந்த பிராணம் இங்க பூமியில விடுறது இல்லையா? அப்ப அது சூக்ஷ்ம சரீரம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு தேஜஸ்ன்னு வச்சுப்போமே, அந்த தேஜஸ் தான் அர்ச்சராதி மார்க்கம் வழியாக போய் மோட்சத்துல போய் சேரும். அதுக்கு முன்னாடி விரஜா நதி, அந்த விரஜா நதி தான் இந்த பிரகிருதி லோகத்துக்கும் வைகுண்டத்துக்கும் நடுவுல இருக்கு. அந்த விரஜா நதியில எப்ப தீர்த்தாமாடுறானோ, தீர்த்தாமாடினோம்னா அங்க அப்ராக்கிருத சரீரத்தை அவன் எடுத்துக்கிறான். அப்ப அந்த அப்ராக்கிருத சரீரம் எடுத்துக்கிற வரைக்கும் இந்த நடுவுல இருக்கிறது ஒரு சூக்ஷ்ம சரீரம். அப்ப அந்த விரஜா நதியில தீர்த்தாமாடும் போது இந்த ஸ்தூல சரீரமும் போயிடுத்து, இங்கேயே விட்டுட்டான், சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டுட்டால் அங்க அந்த அப்ராக்கிருத சரீரத்தை எடுத்துக்க போறான். அதனால பிராகிருத ஸ்தூல சூக்ஷ்ம ரூபம் விசிறிஜ்ய அப்படின்னு இந்த ரெண்டுமே இந்த பிராகிருத்தமான இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை இவன் விட்டு அங்க அப்ராகிருத்தமான சரீரத்தை அவன் எடுத்துக்க போறான் அப்படின்றது ஆச்சரியமாக இங்க எடுத்துக்காட்டு. அர்ச்சராத கதி மார்க்கத்திலெல்லாம் அவன் எப்படி போவான் அப்படின்றதெல்லாம் ஆச்சரியமாக நம்மாழ்வார் திருவாய்மொழியில கடைசி 10 பாசத்துக்கு முன் 10 பாசத்துல எடுத்து காட்டு எப்படி அங்கெல்லாம் எப்படி கொண்டாடுவா அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாமி தேசிகனும் பரமபத சோபானத்துல எடுத்து காட்டு. அது வந்து அச்சிராதி கதியில இருக்கிற ஒவ்வொரு தேவர்கள் என்னென்ன லோகத்துக்கெல்லாம் அவன் போவார், அந்தந்த லோகத்துல இவன் மோட்சத்துக்கு அடைய போறான் இல்லையா? பிரம்மாலோகம் வரைக்கும் இவாள்லாம் ஜீவாத்மா தானே, இவாள்லாம் எப்படி ஆஹா இவன் இங்கிருந்து ஜீவன் இங்கிருந்து மோட்சத்துக்கு போறானேன்னு ஒவ்வொரு இடத்துலயும் உபச்சாரங்கள் பண்ணுவாளாம். அதுல மகாபாரதத்துல ஒரு சரித்திரம் வரும். ஒரு மகரிஷி ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா நமக்கு வந்து சில கேள்விகள் சாஸ்திரத்துல தெரிஞ்சிக்கக்கூடிய சில கேள்விகள் அப்படின்றது சூரியனுக்கு
ரதம், அந்த ரதத்துல வந்து குதிரையை வந்து இழுக்கிறதுக்கான கனியாடி இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஒரு ஒரு பாம்பு தான். அவர் வந்து மகா ஞானி. அவர்கிட்ட போய் நான் வந்து கேட்க போறேன் சில சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு தக்ஷன் அந்த பாம்பு கிட்ட கேட்கறதுக்காக அவர் போறாராம். அப்ப போகும்பொழுது அவர் இல்லையாம். ஏன்னா 6 மாசம் சூரிய மண்டலத்துல இவர் வேலை பண்ணணும், அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வருவேர் அப்படி. அப்ப அவ தர்மபத்னி என்ன சொன்னாலும், இப்ப அவர் இல்ல அப்படிங்கிறா. இல்ல இல்ல, அவர்கிட்ட நான் இருந்து நான் சாஸ்திரத்தை கேட்டுதான் என் சந்தேகங்களை கேட்டுட்டு நான் போவேன் அப்படின்னு. 6 மாசமும் சாப்பிடாம ஆத்து வாசல்லையே இருந்து அவர் வர வரைக்கும் இருந்தேராம். அவர் வந்தேர். வந்த உடனே அந்த அம்மா காட்டுறா, இவர் வந்திருக்கேன், உங்ககிட்ட ஏதோ சந்தேகம் கேட்கணுமா அப்படின்னு. அதெல்லாம் இப்ப முடியாது, இன்னைக்கு தானே நான் வந்திருக்கேன். இல்ல இல்ல, 6 மாசமா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன், ஒரு தீர்த்தம் இது கூட என்கிட்ட கேட்கவே இல்லை, அப்படி பக்தியோட இருக்கே, உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு. சரி அப்படின்னு வர சொல்லு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்போ முதல்ல எடுத்த உடனே அவர் என்ன கேட்கிறாருன்னா, எடுத்த உடனே தனக்கு இருக்கிற சந்தேகங்களாம் கேட்கல. நீர் சூரியனுக்கே சாரதியா அங்க இருக்காரு இல்லையா, நீர் இந்த வாழ்க்கையினால நீர் கண்ட ஒரு அதிசயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அப்ப அவர் சொன்னாராம், சூரிய மண்டலத்துல யாரு? சூரியன் தான் தேவதை. அப்போ இவாள் எல்லாருமே என்ன, கார்த்தால வந்த உடனே சூரியனை சேவிப்பா, சூரியன் தான் அவளுக்கு தெய்வம். சூரியனே ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, ஒரு அற்புதமான தேஜஸ் பூமியிலிருந்து அந்த அர்ச்சிராதி கதியாக ஒரு தேஜஸ் வந்துதான். அப்போ அப்பேற்பட்ட அந்த அந்த இடத்துக்கு ராஜான்றவர் சூரியன் தானே. அந்த சூரியனே எழுந்து நின்று சேவிச்சு கைகள் குவித்து கும்ப கலசங்கள்லாம் எடுத்து அவருக்கு கொடுத்து, நீங்க இங்க இருந்து எத்தனை நாள் இருக்கணுமோ இங்க நீர் இருந்து உபச்சாரங்கள்லாம் பெற்றுதான் மேல் லோகத்துக்கு போகணும் அப்படின்னு அவரை கூப்பிட்டாராம். அவர் இல்ல கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு அந்த உபச்சாரங்கள் எல்லாம் வாங்கிட்டு இவர் அடுத்த மண்டலம் சூரிய மண்டலம் தாண்டி மேல போனோம் இல்லையா, போற வரைக்கும் இவரே பக்கத்துல இருந்து குண்டு விட்டு வந்தேராம். அப்படி நாங்க பார்க்கல, எங்களுக்கு தெய்வம் அப்படின்றது சூரியர் தானே, அந்த சூரியனே எழுந்து நின்று கை கூப்பினேர் அப்படின்னு. அப்ப இவர் கேட்டார், யாரு அப்பேற்பட்ட தேஜஸ் அப்படின்னா, அவர்தான் மோட்சத்துக்கு போகக்கூடியவராம் அப்படின்னு. இந்த பூமியில இருந்து பக்தியோகமோ சரணாகதியோ பண்ணி மோட்சத்தை அடைய போரேர், ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கு போறதுனால இவா தேவர்களை காட்டிலும் வசத்தியாக ஆயிடுறா இல்லையா, அதனால அவள்லாம் உபச்சாரம் பண்றான்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் சரி உனக்கு ஏதோ கேள்வின்னு வந்தேரே, என்ன சந்தேகம் அப்படின்னாராம். இனிமே தானே எனக்கு சந்தேகம், அப்பேற்பட்ட சூரியனே எழுந்து நின்று கை கூப்பினா அப்பேற்பட்ட வைகுண்ட லோகத்துக்கு போறதுதானே உத்தமம், அதை தானே அவளே கொண்டாடுறா. அப்படிங்கும் பொழுது அதை அடைய பக்தியோகமோ மோட்சமோன்னு தெரிஞ்சுட்டேன், இனிமேல் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அதுக்காக நான் போய் பூமியில போய் நான் இது பண்ண போறேன் அப்படின்னாராம். இது வந்து சரித்திரம் மகாபாரதத்துல வரும். அப்படி அந்த அர்ச்சிராதிகதியாக அவர் போவார். அந்த இடத்துல சூக்ம சரீரத்தை எடுத்துட்டு அங்கேருந்து விரஜா நதியில அப்ராகிருத சரீரம் அங்க எடுத்துட்டு வைகுண்ட லோகத்துல, அங்க வைகுண்டத்துல அவரை எப்படி வரவைப்பா அப்படின்னா, நித்திய சூரியர்களே அவருக்கு வந்து கும்பம் எல்லாம் கொடுத்து அவரை செவிப்பாலாம். ஏன்னா நித்திய சூரியர்கள் அனாதி காலமா நாம இங்கே இருக்கோம், இங்கேயே இருந்து பகவத் கைங்கரியம் பண்றத பெரிய விஷயம் இல்லை. அதை காட்டிலும் பூமியில இந்த கலி பிரபாவத்துல இருந்து எவ்வளவு அதர்மங்கள், இந்த இடத்துல ஒருத்தர் பகவத் பக்தியோட ஆச்சாரியர் அனுகிரகத்தினால சரணாகதி பண்ணி ஒருத்தர் இங்க வந்திருக்கான்னா இவன் தான் விசேஷமானவன் அப்படின்னு கொண்டாடுறாளாம். அப்படி அப்பேற்பட்ட இதுல அப்போ ததானீமேவ மத் பிரசாதலப்தஹ அப்படின்னு, என்னுடைய பிரசாத அனுகிரகத்துல இந்த பிரகிருதி ஸ்தூல சூக்ம ரூபத்தை விட்டு நீ எடுத்துப்ப அப்படிங்கிறது. மச்சரணாரவிந்த யுகலை காந்திக அத்தியந்திக பரபக்தி பரஜான பரம பக்தி கிருத பரிபூர்ணானவரத நித்திய விசதமானன்ய பிரயோஜனானவதிகாதிசய பிரிய தனுபவஸ்துவம் அப்படின்னு பரபக்தி பரஜான பரமபக்தி இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். பகவான் சாட்சா்காரம் பண்ணணும்னு நினைக்கிறது, அவர் சாட்சா்காரம் ஆன உடனே ஒரு பக்தி, அதை எப்பயுமே நம்ம ஹிருதயத்துல இருக்கணும் அப்படின்ற இந்த 3 விதமான பக்தி, இது அத்தனையும் பரிபூர்ணமாக நித்தியமாக நீ பெறுவாய் அப்படின்னு. மத் அனுபவஸ்துவம் அப்படின்ற அனுபவத்தையும் நீ பெறுவாய் அப்படின்னு சாட்சாத் ரங்கநாதன் ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் ததாவித மத் அனுபவ ஜனிதா நவதிகா அதிசய அப்படின்னு இந்த பிரீத்திகாரிதா சேஷாவஸ்தோச்சித அசேஷசேஷத்தை கரதி ரூப நித்திய கிங்கரோ பவிஷ்யசி அப்படின்னு, நித்திய கைங்கரியம் பிரீத்தியாக அசேஷாவஸ்தோச்சித எந்த அவஸ்தையிலையும் எப்பேற்பட்ட காலத்திலையும் நீ அனுபவம் இந்த பக்தி பவிஷ்யசி பெறுவாய் அப்படின்னு. மாதே பூதத்ர சம்சயா அப்படின்னு, இனிமேல் உனக்கு இந்த சம்சயம் வேணாம், சந்தேகமே வேண்டாம். நான் சரணாகதி பண்ணேனே அப்படின்னா, சரணாகதி பண்ணும் பொழுது மகா விசுவாசம் இருக்கணும்.
அப்ப மகா விஸ்வாசம் இருந்த போதிலும் அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஏன்னா மறுபடியும் புண்ணிய பாபங்கள்லாம் பண்றோம். அந்த கர்மாவசத்தினால ஒருவேளை நம்ம சரணாகதி பலிக்குமா, பகவான் அந்திம காலத்துல வருவேரா, நம்ம ஆச்சாரியர் நமக்கு சரணாகதி பண்ணி வச்சேரே அப்படின்ற எந்த சந்தேகங்களும் நீ நீ அதை பத்தி நீ பயப்படாது. அன்றுதம் நோக்த பூர்வமே நச்சே வக்ஷா கதாச்சனா அப்படின்னு தான் அவதாரங்கள்ல பண்ண விசேஷமா நான் ஏற்கனவே இது உனக்கு சொல்லியிருக்கேனே அப்படின்னு ராமோ துர்ணாபிபாஷத்தே. ராமருக்கு 2வது வாக்கு கிடையாது. முதல்ல நான் சொல்லிட்டேன்னு நான் பண்றேன்னு சொல்லிட்டா, இல்ல இல்ல அப்ப நான் தெரியாம சொல்லிட்டேன், இப்போ என் மனசை மாத்திட்டேன், இல்ல அப்ப சந்தர்ப்பம் வேற அப்படின்னு 2வது கிடையாது. ஒரு வாக்கு ஒரு இடத்துல சொன்னா சொன்னதுதான். 2வது வாட்டி அதை திருப்பி யோசிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா யோசிச்சுதான் முதல் முடிவே. அப்பேற்பட்டது அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத்விரதம் மம அப்படின்னு ராமர் காலத்துல அந்த சமுத்திரக்கரையில விபீஷணன் சரணாகதி பண்ண வரைச்ச அப்ப அந்த சரணாகதி அவர் ஏத்துட்டு தன்னுடைய சரித்திரங்கள் எல்லாம் எப்படி எப்படி ஒரு குருவி கதை எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. சாஸ்திரத்துல இருக்கிறது, ரிஷிகள் சொன்ன அந்த பிரமாணங்கள்லாம் எடுத்து சரணாகத ரட்சணம் ரொம்ப முக்கியம். சரணாகத்தின்னு வந்தவாளுக்கு நம்ம சரணாகதியை ஏத்துக்கலன்னா அது நமக்கு பாபத்தை உண்டாக்கும் அப்படின்னும், ததாம் ஏத்தத் விரதம் மம, அது என்னுடைய விரதமாக இருக்கிறதுனால சகிருதேவ பிரபன்னாய அப்படின்னு யாரு ஒருத்தன் ஒரு வாட்டி சரணாகதி, 2வது வாட்டின்னு கிடையாது, ஒரு வாட்டி சரணாகதி பண்ணாலும் தவாஸ்மீதிச்சை யாச்சதே, என்கிட்ட வந்து யார் கேட்டாலோ அபயம் சர்வபூதேபியோ, அவனுக்கு நான் அபயத்தை கொடுப்பேன். யார் இவன், மனுஷனா மிருகமானு எதுவும் பார்க்க மாட்டேன். சர்வபூதேபியோ, ராட்சசனா இருந்த ராவணனே வந்தா கூட அப்படிங்கிறது. சுக்ரீவனை விபீஷண சரணாகதி ஏத்துட்டேன், விபீஷணை போய் நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்றான் சுக்ரீவன். அப்போ போனவன திருப்பி கூப்பிடுற ராமர். போயிட்டு அங்க விபீஷணன் இருக்கான், பின்னாடியே ராவணன் இருக்கான்னு வந்து திருப்பி என்கிட்ட கேட்காத, ராவணனே வந்தா கூட சரணாகதின்னு வந்தா அவனை நான் ஏத்துப்பேன், அதுதான் என்னுடைய விரதம் அப்படின்னு இதை சொல்லி நீ ராவணனே இருந்தா கூட நீ கூட்டுண்டு வான்னு சொல்றேன்னா அப்ப எப்பேற்பட்டவர். அதனால் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். அதனால நீ சம்சயா இப்படின்னு நீ இதனால நீ சந்தேகப்பட வேண்டாம். அந்த காலத்துல நம்ம சரணாகதி பண்ணும் போது மகாவிஸ்வாசம் இருந்து அதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற கவலையே வேண்டாம். நான் நானே உனக்கு அந்திம காலத்துல தரிசனத்தை கொடுத்து நான் உன்னை மோட்சத்துல சேர்த்துக்கிறேன் அப்படின்னும், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ அப்படின்னு சர்வதர்மான் பரித்யஜ்ய, எந்த தர்மங்களும் பண்ண முடியல, எனக்கு அப்பேற்பட்ட யோக்கியத்தை இல்லை, எனக்கு அப்பேற்பட்ட ஞானம் இல்லை அப்படின்னு பக்தியோகாதிகள் கர்மஞான பக்தியோகாதிகள் பண்ண முடியாட்டியும் யார் ஒருத்தர் நீரே எனக்கு கதி அப்படின்னு, பகவானே கதி அப்படின்னு யார் என்னுடைய சரணத்துல வந்து விழறானோ அகம் துவா சர்வ பாபேபியோ, அவனுடைய அத்தனை பாப்பத்தையும் போக்கி மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகா, நான் மோட்சத்தை கொடுக்கிறேன், நீ கவலைப்படாதே, மாசுச்சகா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, மகா யுத்தத்துல அத்தனை பேருக்கும் நடுவுல அர்ஜுனனுக்கு தேர்தட்டுல சொன்ன வார்த்தை, ராமாயணத்துல அத்தனை சமுத்திரத்துக்கு பக்கத்துல அத்தனை வானரர்களுக்கு முன்னாடி விபீஷணனுக்கு சொன்ன வார்த்தை இப்போ ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு சாட்சாத் ரங்கநாதன் சொல்றேன். இதெல்லாம் நான் சொல்லிட்டேனே, அதனால இனிமேல் என்ன சம்சயம், இதி மயைவ ஹுக்தம், இது என்னுடைய வாக்கியம், இதை நான் ஒருபொழுதும் இதுவானாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த சரணாகதி ஏத்துப்பேன். அதஸ்துவம் தவ தத்தக்ஞோ அப்படின்னு இதை மேற்கொண்டு பார்க்கலாம். கொஞ்சம் இன்னும் விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் சாட்சாத் பாஷ்யக்காரர் பண்ண இது அப்படின்னு இந்த சரணாகதி கத்தியம் பூர்த்தி. கடைசியில எந்த சம்சயம் வேண்டாம், நான் சொன்ன வார்த்தைகளையே சொன்ன வார்த்தைகளையே பிரமாணமாக அப்படின்னா சில வாட்டி சொல்றான் சுவாமி தேசிக நிதியம் எடுத்து காட்டு. சில பேருக்கு வந்து பகவான் கிருஷ்ணன் அவதாரத்திலேயே எத்தனையோ பொய்கள் சொல்லியிருக்கானே, பொய் சொல்லாது இல்லையே கண்ணன் அப்படிங்கும் பொழுது அப்படின்னா அது அனாசிரித்தர்களுக்கு, யாரு இந்த ராட்சசாளுக்கு யாரு வந்து அதர்மம் பண்றவாளுக்கு தான் பகவான் அப்படி ஏமாத்துறானே, மாயையா ஏமாத்துறானே தவிர ஆசிரித்தர்களுக்கு பக்தர்களுக்கு சரணாகதர்களுக்கு அவன் பொய் சொன்னதா சரித்திரமே இல்லை. ராமோ துர்ணாபிபாஷத்தே அப்படின்னு இதுக்கு முன்னாடியும் சொன்னது கிடையாது, இதுக்கு அப்புறமும் அவன் பொய் சொல்ல போறது கிடையாது. சரணாகதர்களிடமும் பக்தர்களிடையும் அவன் எந்த மாயையும் பண்றது கிடையாது. அதனால பகவான் சேர்த்துப்பான்றது சத்தியம். அந்திம காலத்துல பகவான் நமக்கு தரிசனத்தை கொடுப்பான்றது சத்தியம். நம்ம மோட்சத்தை நம்ம பிரார்த்திக்கிறது அவன் ஏத்துப்பான்றது சத்தியம். மகா விசுவாசமே இல்லைன்னா கூட அந்த விசுவாசத்தை வர வைப்பான். அதனால நமக்கு மகா விசுவாசம் இல்லைன்றதுனால்தான் ஆச்சாரியின் மூலமாக நம்ம பண்றோம்.
அதனாலதான் சுக்ரீவ சரணாகதி பார்க்கலாம். ஹனுமார் தான் சுக்ரீவ சக்கியத்தை பண்ண வைக்கிறார். சுக்ரீவனை வந்து அக்னி மூட்டி ராமருக்கு ஏன்னா சுக்ரீவன் பயப்படுறான், வாலி அனுப்பிச்சிருப்பேரோ வாணி அனுப்பிச்சிருப்பேரோ. அப்போ அங்க நெருப்ப மூட்டி அக்னி சாட்சியாக 2 பேரும் மித்திரர்கள் அப்படின்னு சேர்த்து வைக்கிறது இங்க ஹனுமார். அதுக்கு அப்புறமும் சுக்ரீவன் நிறைய கேட்கிறான், வாலியை உம்மால் அடிக்க முடியுமா, உமக்கு அந்த சக்தி இருக்கா? அதுல 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம் வாலி அப்பேற்பட்ட பலபராக்கிரமசாலி. 2வது சுக்ரீவனுக்கு யாருமே இல்லாத ஒரு காலத்துல ராமலட்சுமணர்களுடைய சக்கியம் கிடைச்சிது. இப்பேற்பட்ட இவாள வாலி வந்து இவாளால என்னால இவாளுக்கு எந்த ஹானியும் வரக்கூடாது. ஏன்னா இத்தனை நாள் பேசக்கூட ஆள் இல்ல, நம்ம கிட்ட வந்து ராமர் இவ்வளவு பேசிட்டு இருக்காரு. அப்போ இவர் சொல்றார், நான் வாலிய வதம் பண்ணிடுறேன் கவலைப்படாத அப்படின்னு. ஆனா இவர் போய் என்னால இவர் அடி வாங்க கூடாதுன்னு பயப்படுறான். ஏன்னா இவர் மேல அவருக்கு தைரியம் இல்லை, வாலியினுடைய சக்தி அப்பேற்பட்டதுன்னு நினைக்கிறான். ஆனாலும் பகவான் இவனுக்கு மகா விசுவாசமா, இவன் பண்ண சரணாகதிக்கு விசுவாசமே இல்லை இருந்தா கூட பகவான் தான் வில் எடுத்து போட்டு அந்த 7 மரங்களை தொலைத்து அதுக்கப்புறம் துந்துபிய தன்னுடைய கால் நகத்தால உடைச்சி இதெல்லாம் பண்ணி காட்டுறார் பகவான். அப்ப அவனுக்கு விசுவாசம் வருது, சரி அப்படின்னு. அப்ப ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னா, ஆச்சாரியர் ஹனுமார்னாலே ஹனுமார் தான் இவாளை சேர்த்து வைக்கிறதுனால ஆச்சாரியர் நமக்கு சரணாகதி பண்ணி வச்சுட்டாரு. நமக்கு மகா விசுவாசம் இல்லைன்னா கூட அவர் பண்ண சரணாகதியில மகா விசுவாசம் இருக்கு இல்லையா, அதனால அந்த மகா விசுவாசத்தை தான் வரவழைச்சு சுக்ரீவனை சரணாகதியை ஏத்துண்டு வாலி வதம் பண்றேர் அப்படின்றது அதை வச்சே தெரியுது. அதனால பகவான் நமக்கு இல்லைன்னா கூட நம்ம ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால பகவான் நம்மளை ஏத்துப்பேர் அப்படின்றதும் அதுதான் சாட்சாத் பகவான் இங்க சொல்றேன். கடைசியா 2 மங்கள ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சொல்றார். அதுவும் அதோட முடிச்சுட்டு அது அடுத்த வாரம் ஸ்ரீரங்க கத்தியத்தையும் அடுத்த வாரம் தொடரலாம் அப்படின்னு பக்தர்கள் வேண்டிண்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.